வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் அன்பு ஜோதிடர் கே முத்துக்குமார். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025க்கான சனி பெயர்ச்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு இந்த சனி பகவான்னா யார் அப்படிங்கிறத நம்ம முதலாக பார்ப்போம். இந்த சனி பகவான் கர்ம காரகன். நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த பூலோகத்தில் பிறப்பெடுக்கிறோம். இந்த ஆன்மா பிறப்பெடுக்குது. நம்ம ஜென்மாந்திர தொடர்பு, ஜென்மமாக நம்ம செய்த கர்ம வினைகள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பிறப்பெடுக்கிறோம். நம்ம என்ன கர்ம வினையை செஞ்சுட்டு இந்த பூலோகத்தில் பிறப்பெடுக்கிறோமோ அதற்கு தகுந்தபடி தான் அந்த சனி பகவான் நம்மளை இயக்குவார். அதுக்கு தகுந்த நம்மளுடைய பலாபலனை இந்த பிறவியில் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் இந்த சனி பகவான் அந்த ராசியில் இருப்பார். நான் ஒரு ராசிக்கு அவர் 2.5 வருஷம் அந்த ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிக்கும் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஒரு 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 நீள்வட்ட பாதையில் சுற்றக்கூடிய அந்த சனி பகவான் 12 ராசிக்கும் அவர் சுற்றி வர்றது பார்த்திங்கன்னா 30 வருஷம் ஆகும். ஒரு ராசியில் ரொம்ப வருஷத்தை அவர் ஒரு 2.5 வருஷத்தை ஆக்கிரமித்து அந்த ராசியை இயக்கிறதுனால மந்த காரகன் என்று நம்ம அவரை சொல்கிறோம். எதையுமே ஒரு ஸ்லோனஸ், மெதுவாக இயங்கக்கூடிய அந்த கிரகம் சனி பகவான் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நம்மளை இயக்க போகிறாரு. நம்ம எந்த விதமான கர்ம வினைகள் செய்திருந்தாலும் அந்த கர்ம வினையை அவர் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு பலாபலனாக ஏற்படுத்துவார். அந்த ஜென்ம சனியிலையும் அஷ்டம சனியிலையும் ஏற்படுத்துவார். பொதுவாக சனி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பிளானட் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ரொம்ப தொலைவான ஒரு தூரத்தில் இருந்து நம்மளுடைய பூமியில் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துவார். அந்த ஆதிக்கம் ஆயுள் காரகனான அந்த சனி பகவான் நம்மளோட ஆயுளை அவர் தான் தீர்மானிக்கிறார். இந்த ஆன்மா பூலோகத்தில் பிறப்பெடுக்கிறதுனா அது அந்த ஆயுளை கொடுத்து அந்த ஆன்மாவை அந்த கர்ம வினையை அதை கழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சனி பகவான் தான் ஏற்படுத்துகிறாரு. அதனால் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அவர் நீடித்து இருந்து நம்மளை இயக்குவார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் கோச்சார பலனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்துக்கும் கோச்சாரத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் பூர்வ ஜென்மம் நம்ம செய்த அத்தனை பாவ புண்ணிய கணக்கை தீர்மானிக்கப்படுது. அந்த தீர்மானித்து அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கர்மாவை நம்ம பிறப்பெடுத்து நம்ம அடைகிறோம். அதனால் ஜாதகமே தீர்க்கமான ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜாதக பலன் தான் இது. கோச்சாரங்கிறது நிழல் கர்மா. நம்ம இந்த ஜென்மத்தில் செய்கிற ஒரு கர்ம வினையின் அடிப்படையில் அவர் நம்மளுடைய ராசி மேலே, இந்த உடல் காரகனான அந்த சந்திரன் மேலே அவர் டிராவல் பண்ணும்போது அல்லது ஒவ்வொரு பாவகத்திலையும் நம்மளுடைய 12 பாவகமான நம்மளுடைய ராசி சக்கரத்தில் உண்டான ஒவ்வொரு பாவத்திலையும் அந்த சனி பகவான் டிராவல் பண்ணும்போது நம்மளுடைய எந்த ஆதிபத்தியமான அந்த 12 பாவத்திலையும் அவர் எதில் இயங்கி நம்மளை இயக்க போகிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கோச்சார பலன். கோச்சாரத்தில் அவர் எந்த மாதிரி பார்வை செலுத்துகிறாரு, எந்த மாதிரி நம்மளுடைய ஆதிபத்திய விசேஷமான அந்த சனி பகவானுங்கிறத தீர்மானித்து நம்மளுக்கு நற்பலனை வழங்குறது தான் கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறது ஒரு 40% தான் நம்மளுக்கு செயல்படும். முழுவதுமாக ஒரு 80-90% நம்மளை முழுசாக இயக்கப்படுறது நம்மளுடைய ஜாதக பலாபலன் தான் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த மேச ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த மாதிரியான நட்பலனை ஏற்படுத்துவாருங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே நம்மளுடைய லாப மேச ராசிக்கு
லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. 10ஆம் இடம் கர்மஸ்தானமான அந்த ஜீவனம், நம்மளுடைய தொழில், நம்ம என்ன ஜீவனத்தில் நம்ம பிழைக்கிறோம், என்ன கர்மாவை நம்ம இந்த பூலோகத்தில் ஏற்படுத்திட்டு வர்றோங்கிறத தீர்மானிக்கிறது 10ஆம் இடம். அதே போல் லாபஸ்தானம், நீங்கள் எந்த விதமான லாபத்தை அடைய போகிறீங்களோ அதை தீர்மானிக்கிறதும் மேசராசிக்கு இந்த சனி பகவான் தான். அதனால் நடப்பில் அவர் லாபஸ்தானத்தில் இருந்து அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த 11ஆம் இடத்துல இருந்து இயங்கி கொண்டு வரப்போகிற சனி பயிற்சி நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச் கடைசி 29ஆம் தேதி சுமார் இரவு 10 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான காலபுருஷனுக்கும் 12ஆம் இடமான அந்த மீன மனக்குள்ளே அவர் உள்ளே நுழையும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன் நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக இந்த குரு நட்சத்திரமான அந்த குரு நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் உள்ளே நுழைய போகிறாரு. 12ஆம் இடம் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த மீன மனக்குள்ளே அவர் நுழைய போகிறனால அது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு. மிகுந்த சுபத்தன்மை உள்ள ஒரு கேளிக்கை ஸ்தானம், ஒரு கடலை குறிக்கக்கூடிய ஸ்தானம், முக்தி அடையக்கூடிய ஸ்தானம், நம்ம தீர்த்த யாத்திரை போகிறது, நம்ம ஒரு ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, ஒரு திருச்செந்தூர், அந்த மாதிரி தெய்வ ஸ்தலங்களை நோக்கி நம்மளுடைய முக்தி அடையக்கூடிய ஒரு பாவகம் கேளிக்கை. அதே மாதிரி அயன சயன போகஸ்தானம், சுகஸ்தானம், நம்ம எந்த விதமான இந்த உடல் சுகத்தை அடைய போகுதுங்கிறத குறிக்கக்கூடியது அந்த மீனமனை. அந்த மீனமனைக்குள்ளே அந்த சனி பகவான் உள்ள நுழையிறனால 12ஆம் இடத்தை அவர் உள்ள நுழையும் போது உங்களுக்கு எந்த மாதிரி பலாபலன் ஏற்படும்னா, பொதுவாகவே 12ஆம் இடத்துல சனி இருந்தாலே அவர் ஒரு மந்தக்காரகன், எதையுமே தங்கு தடை ஏற்படுத்தக்கூடியவர், எதுலேயுமே ஒரு தங்கு தடை, அதில் ஒரு செயல்பட முடியாமல் ஒரு தடங்களை ஏற்படுத்துவார். 12ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் தூக்கம், உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கிறதுனால, விரயஸ்தானத்தில் அவர் இருக்கிறனால உங்களை செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். செலவு பண்ண விட மாட்டார். உங்களுக்கு பண வரவு. அதே மாதிரி 3ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த ரிஷபமனையை பார்க்கும்போது உங்களுக்கு பணத்தை ஒரு பிரேக்கப் பண்ணுவார், ஒரு தடங்களை ஏற்படுத்துவார், பணத்தால் ஒரு தடங்களை ஏற்படுத்துவார். அந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தை அவர் 3ஆவது பார்வையாக பார்க்கும்போது பணத்தால் உங்களுக்கு ஒரு தடங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலையோடு இருக்கும். ஒரு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கனாலும் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் வீண் பிரச்சனை, சஞ்சலப்பு, ஒரு குடுக்கல் வாங்கலில் ஒரு பிரச்சனை, உங்களோட பேசே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையாக அமையும். உங்களை நிம்மதியாக தூங்க விட மாட்டார். ஒரு அயன சயன போக சுகஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த 12ஆம் இடத்துல அவர் உள்ள நுழையிறனால உங்களை திருப்திகரமாக உங்களுடைய படுக்க அறையை நீங்கள் இருக்க முடியாது. அதை ஒரு தங்கு தடையை ஏற்படுத்துவார். மந்த காரகன், அதனால் அதில் எப்பயுமே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதே போல் உங்களுடைய 6ஆம் இடத்தை அவர் 7ஆவது பார்வையாக செலுத்துறதுனால ஒரு வம்பு வழக்கு, கடன், நோய், எதிரியை அவர் பார்வை மிகுந்த பாவத்துவமான பார்வை. சனியோட பார்வை படுற இடம் அது பாவத்துவமாகும். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடத்தை அந்த கன்னிமனையை அவர் பார்க்க போகிறனால எதுலேயுமே ஒரு கடனில் உங்களை ஒரு பிரச்சனையில் உண்டாக்கிடுவார். அதே போல் நோய் நொடி, ஏதோ ஒரு வம்பு வழக்கை கொடுத்து அதில் நோய் நொடியை கொடுத்து அதில் ஒரு விரயத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் நீங்கள் உடலில் ரொம்ப ஆரோக்கியம் செலுத்தணும். உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த தனுசு மனையை அவர் 10ஆவது பார்வையால் பார்க்கும்போது உங்களுடைய தகப்பனுக்கு ஒரு சில தொழிலில் தடங்களை ஏற்படுத்துவார். குலதெய்வத்தை
நீங்கள் ஒரு போக முடியாமல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். தொலைதூர பயணத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தங்கு தடையை ஏற்படுத்துவார். உயர்கல்வியில் வந்து மாணவர் செல்வங்களை பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு தடங்களை ஏற்படுத்திடுவார். அதில் வந்து ஒரு தீராத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் வந்து ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 7.5 சனியில் வந்து உங்களுக்கு வந்து அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார், விரய சனியாக இருக்கிறார். அதனால் வந்து எதுலேயுமே வந்து ஒரு தங்கு தடை ஏற்படுத்தக்கூடிய அந்த சனி பகவான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 2.5 வருஷம் வந்து 2027 வரைக்கும் உங்களை வந்து ஒரு அந்த பாவகத்திலே இயங்க போகிறாரு. அதனால் வந்து ஒரு கவனமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து உங்கள் ஜென்மத்து மேலே அவர் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான உண்டான முதல் வேலையை வந்து அவர் செஞ்சிருவார். ஒரு தொழிலில் வந்து ஒரு தங்குத்தடை ஏற்படுத்திடுவார். தொழிலில் வந்து ஒரு முதலீடு பண்ணாலும் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் அதை செயல்படுத்தணும். அந்த தொழிலில் வந்து ஒரு நண்பர்கள் மூலியமாக கூட்டாளிகள் மூலியமாக நீங்கள் திடீர்னு ஆரம்பிக்கும் போது ஒரு எச்சரிக்கையோட ஒரு கவனத்தோட ஒரு முதலீடு பண்ணணும். அதே போல் பண பிரச்சனையை குடும்பத்தில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த தங்கு தடையை ஏற்படுத்துவார் அந்த சனி பகவான். அதனால் அது நீங்கள் மிகுந்த ஒரு கவனத்தோட இந்த 2.5 வருஷம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் 2.5 வருஷம் வந்து ஒரு கவனத்தோடு நீங்கள் செயல்படுத்தணும். 12ஆம் இடம் காலபுருஷனோட உங்களுடைய 12ஆம் இடமான அந்த மீன மனக்குள்ள அது வந்து குரு பகவானுடைய வீடு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பரிகார ஸ்தலம். பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட அன்பர்கள். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன். இந்த செவ்வாய் வந்து முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து குரு ஸ்தலத்தில் வந்து இந்த கர்மகாரகன் சஞ்சரிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த முருகப்பெருமானே வந்து ஒரு குரு பகவான். குரு பலாபலன் கொண்ட எல்லா சித்தமார்களுக்கும் அவரே குரு. அதே போல் எல்லா சித்தமார்களையும் வழிபடணும். நீங்கள் எந்த ஒரு ஜீவசமாதி இருந்தாலும் அந்த ஜீவசமாதியில் போய் நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நற்பலனை கிடைக்கும். அதே போல் முருகப்பெருமானை இந்த மலை மேலே இருக்கிற அந்த முருகப்பெருமானை வந்து நீங்கள் ஒரு நடைப்பயணமாக அந்த மலையில் நீங்கள் வந்து ஏறி அந்த முருகனை வந்து பரிபூர்ணமாக தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதமான பலாபலன் கிடைக்கும். மலை மேலே எங்கே முருகன் கோவில் இருந்தாலும் நம்ம மலையிலேயோ அல்லது ஒரு நடைப்பயணமாகவே நம்ம வந்து அந்த மலையை நோக்கி நம்ம வந்து நடந்து அல்லது மலை மேலே வந்து நம்ம வந்து அந்த முருகப்பெருமானை வந்து மலை ஏறி உடலை வந்து வருத்தி அந்த குரு பகவானை வந்து நம்ம வணங்கி வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைந்த நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்ம நம்புவோம். அதே போல் இந்த சனியோட ஆதிக்கத்திலிருந்து நம்மளை தற்காத்து நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி கொள்ளணுங்கிறதுல மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக செயல்படணும். உங்களுடைய ராசிநாதன் வந்து அந்த குரு அம்சமான அந்த செவ்வாய் பகவான் வந்து முருகரை அம்சம் கொண்ட அந்த செவ்வாய் பகவான் வந்து பழனியில் போய் நீங்கள் வழிபடலாம். அதே போல் நம்ம கோயம்புத்தூருக்குள்ள பழமுதிர் சோலை, மதுரையில் இருக்க பழமுதிர் சோலை, கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை, சிவன்மலை, சென்னிமலை, இந்த மாதிரி மலை மேலே எங்கே முருகன் பெருமான் வீட்டு இருந்தாலும் அங்கே போய் அவர் வழிபட்டு உங்களுடைய கர்ம வினையை வந்து அதை வந்து வருத்தி உங்கள் உடலை வந்து ஒரு வேர்வையால் அதை வருத்தி அந்த முருகப்பெருமானை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணும்போது உங்களோட கர்ம வினை பரிபூர்ணமாக உங்களை விட்டு விலகும் என்று உறுதியுடன் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.